வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். கடகமனையில் சூரியன் சுக்கிரன் புதன் பகவான் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விருச்சிக மனையில் மனோகாரகனான சந்திரன் அமர்ந்திருக்க, கும்பமனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்க, ராகு பகவான் மீனமனையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது ஆடி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 19/7/2024 அன்று புதன் பகவான் சிம்மமனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 31/7/2024 அன்று சுக்கிர பகவான் கடக மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்த்திருக்கார். அப்போது செவ்வாய் குருவோடு சேரும்போது என்ன ஆகுது, குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போது அந்த குருவும் செவ்வாயும் நண்பர்கள் என்கின்ற வகையில் 2 பேரும் நல்லா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல பலனை கொடுக்க போகிறது. அதுவும் அந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக குருவோடு சேர்ந்து கொண்டு 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது. அப்போ 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும், அந்த குரு பகவான், அதாவது தனக்காரகன், லாபத்துக்கு காரகன், அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குதல்லவா. அப்போ நிச்சயமாக வேலை இழந்தவர்கள், வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த ஆடி மாதம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன அழுத்தம், மன அழுத்தம் இருந்ததோ, ப்ரெஷர் இருந்ததோ, அதெல்லாம் விடுதலை பெற போகிறீர்கள். சந்தோஷமான மன உணர்வில் இருக்க போகிறீங்க. உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது. மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். என கடந்த 2 வருடமாகவே ஒரு அழுத்தம், ப்ரெஷரோடு இருந்தது அல்லவா, இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. ஏன்னா இப்போ உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். அப்போது சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது இதுவரை மந்தமாக, டல்லாக, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய தன்மை, வேகமாக விரைவாக நடக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அப்போது தொழிலில் இருந்து வந்த தொய்வுகள், ஒரு சரியாக ஒப்பந்தம் கிடைக்காத தன்மை, இழுத்தடித்து கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதம் நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய தன்மை, சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. அப்போ இதுவரைக்கு அந்த 2 வருடமாகவே ஒரு அழுத்தம், பிரஷரோடு இருந்தவர்கள் இப்போ ஒரு மாறுதல் என்பது அது என்ன, மன உணர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது நல்லா இருக்க போகுது. 4ஆம் இடத்துல அந்த குரு செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. எப்போது கொஞ்சம் உடல்நலத்தில் ஒரு சில தொந்தரவு, பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும், நொய்யின்ட்டே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா லக்னத்தில் சனி, ராசியில் சனி இருக்கார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இப்போது குரு செவ்வாய் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ என்ன ஆக போகுது, சுகஸ்தானம் மேம்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இப்போது 7ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார், ஒரு கேந்திரத்தில் உட்காரப்போகிறது. அப்போது அந்த சுக்கிரன் இந்த மாதம் ஆடி மாதம் 15ஆம் தேதி 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நேர சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, முடியாதது, ஒரு மாதிரியாக இருந்து வந்த தன்மைகள், உடல்நலத்தில் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள்
இருந்த அத்தனையும் இந்த ஆடி 15க்கு அப்புறம் உங்களுக்கு விலகப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். சரி, அதே சமயத்தில் சுகஸ்தானம் வலுப்பெற போகிறது. சுகஸ்தானம் வலுப்பெற்ற வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு காலகட்டமாக இருக்கும். விவசாய நிலத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிரிட்ட பயிர்கள் ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கல, ஒரு லாபகரமாக இல்லை அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய தன்மை, அதாவது உங்களுக்குமே ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய, பார்த்துக்கலாம் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஆனால் காசு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம், ஏன்னா ராகு அங்கே உட்கார்ந்துருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா முன்பின் தெரியாத ராகுங்கிறதுனாலே ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் அல்லவா, ஒரு விஷத்தன்மை. அப்போ ஒரு விஷம் என்பது ஒரு விஷத்தன்மை கொண்ட தன்மைங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிற அர்த்தம். அப்போ என்ன, கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட ஒருவருக்கு ஒரு அந்நோனியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்காது, மற்றவர்கள் ராகனாலே அந்நியர், மற்றவர்கள் மூலமாக தான் பிரச்சனை வரும். மற்றவர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் உள்ளே போகிறதும் மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? சூரியன் என்பது ஒரு அரசாங்க கிரகம், அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சூரியன். அந்த சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால அரசாங்க வேலையை தரக்கூடிய அம்சங்களை உருவாக்கும். ஏன்னா எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை, எக்ஸாம் எழுதி ஒரு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட். ஏன்னா 2 வருஷமாக எழுதி தோத்துட்டோம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்தது கொண்டது இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? 2 வருஷமாகவே ஒரு மந்தமாக தான் இருந்தது. குழந்தைகள் ஒரு சிலர் சொன்ன பேச்சு கேட்கல அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ண உணர்வு அது ஓடிட்டே இருக்கும். நல்லா இருந்தவன், நல்ல என் பேச்சு கேட்டிருந்தவன் இப்போ கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற எண்ண உணர்வு ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அது புரிஞ்சு கொள்ளுவாங்க, உங்கள் குழந்தைகள் இப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற தன்மை தான் இது இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருடமாக உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்த காரணத்தால் அந்த ஜென்ம சனி இப்பவும் இருக்குது. ஆனால் இப்போ சனி வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற தன்மைங்கிறது இருக்கும். குழந்தைகள் நன்றாக இருக்கும். படிப்பும் இந்த வருடம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த 8, 12ஆம் இடம். ஸோ 8ஆம் இடத்தை அது பார்க்கறதுனால என்ன ஆகும்? ஹாஸ்டலை விட்டு, அதாவது உங்கள் சொந்த ஊரை விட்டு குழந்தைகள் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய தன்மை, அல்லது வேலை உங்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளி ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டம் உண்டாக்கும். அப்போ யாரெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. நீங்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கான அத்தனை முயற்சியும் இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கலாம், இந்த ஆடி மாதம் எடுக்கலாம். அதற்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில், அதாவது ஒரு எக்ஸாம், அரசாங்க எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்றதவங்க ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குங்கிறதையும் சொல்லிடுவேன். சரி, 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் மேன்மை இருக்க போகிறது, வேலையில் நல்ல சுமூகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள் எல்லாமே இப்போ தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. என கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தைரிய வீரியம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 3ஆம் அதிபதி தான் தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அதிபதியான செவ்வாய் கடந்த காலத்தில் சனியோடு இணைந்திருந்தார், ராகுவோடு இணைந்தார், சனியினுடைய பார்வை பெற்றிருந்ததுனால எப்பவும் ஒரு உற்சாகம் அப்படிங்கிற மன
தன்மைங்கிறது இல்லாமல் இருந்தது. ஒரு வீரியமாக இருந்தது. எப்பவுமே டிலே, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தடங்கள் தான் உங்களுக்கு இருந்தது. சகோதர வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஒரு சின்ன தொந்தரவுகள் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் அதற்கு தீர்ப்பதற்கு, சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரிய மனிதர்களின் துணையோண்டு செஞ்சீங்கன்னா வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 8ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார். கேது ராகு, 2ஆம் இடத்தில் கேது ராகு இருக்கின்ற காரணத்தால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஏதோ ஒன்று உடலில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை இப்போது உருவாக்கும். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ ஆனாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது சூரிய திசை நடக்குது அல்லது சூரிய புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் திசை நடந்தாலும் சரி, புதன் புத்தி நடந்தாலும், சனி திசை, சனி புத்தி, ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இக்கு வச்சு செயல்படுவது தான் சிறப்புங்கிறதை உணர்ந்து கொண்டாலே போதும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நமக்கு அடுத்த வளர்ச்சி, அதாவது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.